மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னன் மலையத்துவச மன்னனுக்கும் காஞ்சன மாலைக்கும் நீண்ட நாட்களாக ஒரு வருத்தம். என்ன வருத்தம்னா, அவங்களுக்கு குழந்தையே இல்லை. ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க. அப்போ சொல்லியிருக்காங்க, நீங்கள் ஏன் ஒரு ஹோமமோ யாகமோ நடத்தி குழந்தைக்காக வேண்டக்கூடாது அப்படின்னு சொல்லி. இது நல்ல முடிவாக இருக்கே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஹோமமோ யாகமோ நினைச்ச இடத்துல நடத்தினா வெற்றி கிடைக்காது. ஏன்னா அதுக்குரிய வைப்ரேஷன், அதுக்குரிய வெற்றி கிடைக்கணும்னா அதுக்குரிய சூழ்நிலையான இடத்தை தேர்ந்தெடுக்கணும். அப்படி தேர்ந்தெடுத்த இடம்தான் இந்த தென்னாங்கூர், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிற தென்னாங்கூர். இந்த இடம் காடு மாதிரி இருந்திருக்கு. அங்கே சீர் செஞ்சு இப்போ இருக்கிற கோயில் இடத்துல தான் ஹோமமும் யாகமும் நடத்தியிருக்காங்க. அந்த யாகம் வெற்றி பெற்று அதுலேருந்து 3 வயது சிறுமி வெளியே வராங்க. குழந்தையே இல்லாமல் பல நாள் கஷ்டப்பட்டாங்க இல்லையா? அந்த பெண் குழந்தையை பார்த்த உடனே மன்னனும் ராணியும் ஓடி போய் அணைச்சிக்கிறாங்க. அணைக்கும் போது ராணிக்கு ஒரு 3வது மார்பு தனம் அவங்க மேலே படுது. ஐயோ, மற்ற பெண் குழந்தைகளுக்கு 2 தானே இருக்கும், இந்த பெண்ணுக்கு மட்டும் 3 இருக்குன்னு ரொம்ப அப்படி துடிச்சு போகிறாங்க. அப்போது ஒரு அசரீரி கேட்குது. அந்த அசரீரி என்ன சொல்லுதுன்னா, வருத்தப்படாதீங்க, இந்த குழந்தையை ஒரு ஆண் குழந்தை போல வளங்க. ஆய கலைகள் 64 இந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்துட்டு போர் எப்படி புரியணும் எல்லா கலைகளும் சொல்லி கொடுத்து ஒரு ஆண் குழந்தை போல வளங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நீங்கள்லாம் வருத்தப்படுற அந்த 3வது தனம், இந்த குழந்தை என்னைக்கு தான் திருமணம் செய்ய போகும் கணவனை பார்க்கிறாளோ அன்றே அந்த ஆண் குணம் மாறி பெண் தன்மையான வெக்கப்படுறது, நாணப்படுறது வந்து வெட்கித்தனல் குனிவாள். அப்போ அந்த 3வது தனம் தன்னால் மறைந்து விடும் அப்படின்னு அந்த அசரீரி சொல்லுது. மன்னனும் ராணியும் சந்தோஷமாக அந்த குழந்தைய அணைச்சிக்கிட்டு குதிரையில் மதுரைக்கு வந்துடுறாங்க. இதுதாங்க மீனாட்சி பிறந்த கதை. கைலாய மலை, அங்கே போர் செய்து வெற்றியும் பெறுறாங்க. வெற்றி பெற்றுட்டு உள்ளே போகிறாங்க. சிவனை பார்த்துடுறாங்க. பார்த்த உடனே தனக்குரிய ஆண் குணம் அப்படியே மறைஞ்சி பெண் குணம் வந்து அவங்களுக்கு 3வது தனம் அப்படியே மறையுது. ஏன்னா அவங்க இவர்தான் நான் திருமணம் செய்ய போகும் கணவன் அப்படின்னு நினச்சி வெட்கி தலை குனிறாங்க. அப்போ சிவபெருமான் சொல்கிறாரு, நீ இங்கிருந்து மதுரைக்கு செல், நான் அங்கு வந்து உன்னை மனம் முடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு வருஷமும் மதுரையில் சித்திரை திருவிழான்னு ஒன்று நடத்துகிறோம். அந்த சித்திரை திருவிழாவில் மீனாட்சி அம்மனுக்கும் சொக்கநாதருக்கும் திருமணம் நடக்குது. இதில் என்ன ஒன்றுன்னா, பெண் வீட்டு சீர் கொண்டுருவாங்கள்ல திருமணத்திற்கு. இன்று வரையும் நம்ம தென்னாங்கூரில் இருந்து தாய் விட்டு சீராக ஒவ்வொரு வருடமும் அவ்வளோ பட்டு துணியிலேருந்து சீர்வரிசையிலேருந்து எல்லாமே கொண்டு வந்து கொடுப்பாங்களாம். மதுரையில் பிறந்து இவ்வளோ நாள் வளர்ந்த எனக்கே காஞ்சிபுரம் போய் தென்னாங்கூர் போய் அந்த பூக்காரம்மா அந்த கதையை சொல்லலைன்னா தெரிஞ்சிருக்காதுல்ல. அது மாதிரி தான் மதுரையில் இருக்க எல்லாரும் இந்த கதையை தெரிஞ்சுக்கணுன்னு நான் விரும்பி இந்த கதையை சொல்கிறேன்.